அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பாருங்க, 3ஆம் இடத்துல கேது இருக்கார், 4ஆம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க, குரு 6ஆம் இடத்துல ரிஷபராசியில் இருக்காங்க, 10ஆம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க. ஆனால் இந்த வருடம் பாருங்க, இந்த 3 கிரக பயிற்சியும் கிட்டத்தட்ட அந்த 5 மாதத்துக்குள்ளேயே வரும். ஜனவரியிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த மே மாதத்துக்குள்ளேயே அந்த 3 கிரக பயிற்சி வரும். முதல்ல நடக்கிறது உங்களுக்கு சனி பயிற்சி தான். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கும். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த 5 மாதத்துக்குள்ளே இந்த 3 கிரக பயிற்சி வர்றது ஒரு அதிசயம் சொல்லலாம். எல்லா வருஷமும் வந்துடாது, ஒரு சில இதில் காலகட்டம் தான் இப்படி அமையும். இப்போ உங்க ராசிக்கு பாருங்க, சனி பயிற்சி. ராசிக்கு சனி 3ஆம் இடத்துல இருக்கு, 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனியா மாறப்போகுது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்க சனி, உபஜய ஸ்தானத்தில் இருக்க சனி 4ஆம் இடத்துக்கு போய் அர்த்தாஷ்டம சனியா மாறப்போகுது. இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும்? பெரிய அளவுக்கு பிரச்சனையெல்லாம் கொடுக்காது, பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்க குரு பயிற்சி உங்களுக்கு பக்காவா இருக்கும். குரு பயிற்சி பக்க பலமா உங்களுக்கு இருக்கும். ராகு கேது பயிற்சி அதை விடவே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த சனி மட்டும் சின்ன சின்ன டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்குமா, நாங்கள் மாட்டிக்குமா, நாங்கள் பிரச்சனையில் சிக்கிடுவோமானாலும் பயப்பட வேண்டாம், அதை பற்றி நினைக்காதீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். 4ல் சனி வந்துட்டாலே பாருங்கள், அம்மாவுக்கு எலும்பு பிரச்சனை, மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம், தோல் பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே சனி கொடுப்பார். இந்த சைனஸ் பிரச்சனை இதெல்லாமே சனி கொடுக்கும். உங்களுக்கு ஹெல்த்தில் அலைச்சல் தெரிச்சல் இருக்கும், ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சுகஸ்தானத்துல சனி இருந்துட்டாலே பாருங்க, வேலை விஷயமா தொழில் விஷயமா ஓடுறது வர்றது போறது வர்றது ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த குருவோட பார்வை உங்க ராசி மேல இருக்கிறதுனால அதை அப்படியே தலைகீழா மாத்தி சமாளிக்க வச்சிருவார் குரு. அப்ப இந்த 4ஆம் இடத்துல இருக்க சனி பாத்தீங்கன்னா வாகனத்துல ரிப்பேர் வைக்கும். சரிங்களா? வண்டி வாகனத்துல ரிப்பேர் வைக்கும். கண்டிப்பா வண்டி வாகனத்துல ரிப்பேர் வைக்கும். வீட்டுக்காக ஏதோ செலவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஒரு 2 மற்றும் 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணத்துக்கோ இல்லை இப்போ கைக்கு வர வருமானத்துக்கோ எந்த பிரச்சனையும் பாதிப்பும் கண்டிப்பா இருக்காது. பணம் வரும், வருமானம் வரும், முயற்சி பண்ண போறீங்க, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். சரிங்களா? முக்கியமா சொல்ல போனா 4ல் சனி வந்துட்டாலே பாருங்க, செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் வாங்குறது, இல்லை அடுத்தவங்களோட வீடு வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டுறது, இடிச்சு கட்டுறது, இதெல்லாமே நடக்கும். சனிங்கிறதே செகண்ட் ஹேண்ட், பழசு. அப்ப 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பழைய வீடு, வாகனம் வாங்குறது, சொத்து வாங்குறது, இதெல்லாமே இந்த காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்ப பாருங்க, குரு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. மே மாதம் 15ஆம் தேதி குரு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்க ராசிநாதனே குரு தான். இத்தனை நாள் பாருங்க, உடம்பு சரியில்லாம இருந்தீங்க, தீராத பிரச்சனை, ஒண்ணு போனா ஒண்ணு வருதுங்க சார், உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு, குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கு, நாங்களும் எவ்வளவு மாத்திரை மருந்து எடுக்கிறோம், டாக்டர் போனா ஒன்றும் இல்லைங்கிறாங்க, ஆனால் உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த உடம்புல அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெடி ஆகும். சிறு சிறு பாதிப்பு 4ஆம் இடத்துல இருக்கிற சனி சிறு சிறு பாதிப்பு கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் கொடுக்குமே தவிர, இந்த ராசியை பார்க்குற குரு ஒரு தெளிவான மனநிலை கொடுப்பாரு. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். நல்ல மருத்துவர் அடையாளம் தெரியும் உங்களுக்கு. நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, நல்ல மருத்துவர் உங்களுக்கு அடையாளம் தெரியும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அடையாளம் தெரியும். யார் மூலமாக அது நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட தான் போக போகிறீங்க. நல்ல ஒரு மருத்துவமனைக்கு போய் நல்ல மருந்து உங்களுக்கு தெரிய வரும். அதை சாப்பிட்டு கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருந்து அந்த வியாதி பிரச்சனை கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். என்ன காரணம்னா, ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது. இருட்டுக்கள் இருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் பட்டால் என்ன அர்த்தம்? பிரகாசமாக இருக்க போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, குழப்பம் இருக்காது, உடம்புல வியாதி இருக்காது, தெளிவாக சிந்திச்சு உங்களால் நிச்சயமாக செயல்பட முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு, முயற்சி தூண்ட வைப்பார் குரு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை துலாம் ராசி குரு பார்க்குறாரு. இது ஒரு அருமையான அமைப்பு. லாபஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே பணம் கொட்டும். இப்போ லாபஸ்தானத்தை சனி பார்த்தா பணம் இல்லாமல் பண்ணுவார், லாபஸ்தானத்தை குரு பார்த்தா பணம் கொட்டும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, சனி பார்க்க சர்வநாசம். சனி பார்க்குற இடத்த நாஸ்தி பண்ணிடுவார், குரு பார்க்குற இடத்த வளர்த்து விட்டுருவார். அப்போ 3ஆம் இடத்தை வளர்த்து விடுறாரு. தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். முயற்சி பண்ண போறீங்க. கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, எழுத்து சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் அருமையா இருக்கும். உங்களோட புகழ்
அதாவது உங்களோட திறமை வெளி வந்து நீங்கள் ஃபேமஸ் ஆக போகிறீங்க, உங்களோட திறமை வெளி வரப்போகுது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது புகழ், 7ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலத்தர் ஸ்தானம், 11ங்கிறது லாபம். அப்போ அந்த லாபத்தையும் குரு இயக்கிறாரு, 3ஆம் இட கலத்தர் ஸ்தானத்தை இயக்கிற, 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்தை இயக்கிறாரு, 7ஆம் இட கலத்தர் ஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் ராசியும் இயக்கிறார் குரு. அப்போ நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போறீங்கன்னு அர்த்தம், அதில் மாற்றமே கிடையாது. அப்போ 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு திருமணத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிடும், நல்ல ஒரு வழிவகுக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் நடந்துடும். அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வரன் தேடிட்டு இருக்கீங்க, ஜாதகம் பார்த்துருக்கீங்க, இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வரன் தேடி வரும். சரிங்களா? நிறைய லாபம் கிடைக்கும், பணம் வருங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த வருடம். 3ஆம் இடத்துக்கு ராகு வந்துருவார் 18ஆம் தேதி, மே மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி நடக்கும். குரு 15, ராகு கேது பயிற்சி அப்படியே பாருங்க, 2 நாள் கேப் தான் ராகு கேது பயிற்சி வரும். அந்த 18ஆம் தேதி வரக்கூடிய ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல பயிற்சி தான். 3ஆம் இடத்துக்கு ராகு வந்து முயற்சியை தூண்ட வைப்பார். அது குரு பார்த்த ராகு, அருமையான ராகு, முயற்சி தூண்ட வைப்பார், ஒரு வேகத்தை கொடுப்பார், உங்களை சப்போர்ட் செய்யும். ராகு உங்களுக்கு சப்போர்ட் செய்யும், ஒரு உறுதுணையா இருக்கும் உங்களுக்கு. அடுத்த கட்டத்துக்கு ராகு கொண்டு போக வைப்பார் உங்களை. 9ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்க கேது 9க்கு வர்றாரு. அந்த கேது மட்டும் அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும். சனி 4ல் இருக்கிறனால அம்மாவோட பிரச்சனை, அம்மா ஹெல்த்தில் பிரச்சனை கொடுக்கும். கேது 9ஆம் இடத்துக்கு வரனால அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தந்தையோட கருத்து வேறுபாடு, இது மட்டும்தாங்க இந்த ராகு கேது பயிற்சி அந்த சனி பயிற்சியில் கொடுக்கும். மற்றபடி குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ அப்பா மற்றும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு அவங்க தாய் தந்தையாக இருக்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காங்க, சாதகம் தான், உங்களுக்கு பாதகமே கிடையாது. என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் நடக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, வேலை கிடைக்கும், உங்கள் முயற்சி வெற்றியாகும். வெளிநாடு போக போகிறீங்க, உடம்புல இருந்த வியாதி ரெடியாகும், திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடம் இந்த வருடம். ஏன்னா போன வருஷம் கூட அப்படி இப்படின்னு இருந்தது, 2024 கூட பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த வருடம் நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நல்ல வேலை கிடைச்சிடும், வேலையில் அசிங்கமானப்பட்டீங்கள அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். கடன், முக்கியமாக சொல்லப்போனால் கடன் தான் அதிகமாக தனுசு ராசி நேயர்கள் 2024 பண பிரச்சனையில தான் இருந்தீங்க. அந்த பண பிரச்சனையும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பணம் தேடி வரப்போகுது, பணம் கை நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்கன்னு காமிக்குது. சரிங்களா? எல்லா தனுசு ராசி நேயர்களும் இந்த வருடம் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. நீங்க மூல நட்சத்திரமா இருந்தாலும் சரி, பூராட நட்சத்திரமா இருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரமா இருந்தாலும் சரி, இந்த வருடம் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் தான் இந்த வருடம். 2025ஆம் ஆண்டு ஒரு அருமையான வருடம். நல்ல விதமா நல்லபடியா எல்லா தனுசு ராசி நேயர்களும் பயன்படுத்திக்கிங்க. வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பார்த்தது பொதுவான பலன், நம்ம ராசிக்கு பார்த்துருக்கோம். உங்க ஜாதகத்துல லக்னத்திலிருந்து என்ன கிரகத்தோட தசாபுத்தி, என்ன கிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, இப்போ உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, இனிமேல் எப்படி இருக்கும், இதை நம்ம டீட்டெயிலா துல்லியமா பார்க்கணும்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஜாதகம் ரொம்ப முக்கியம், ஒரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. நவகிரகங்கள் 9 கிரகங்கள் தானே மனுஷனோட உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது. நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த நவகிரகங்களோட தாக்கத்துல இப்ப என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி போகுதா, அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பா துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன்கிறது நம்ம ராசி, அதாவது சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம். ராசி பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னத்திலிருந்து பார்த்தா தான் நம்ம துல்லியமா அக்யூரேட்டா சொல்ல முடியும். லக்னங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ இது 2 மேட்ச் பண்ணி பார்த்தா தான் 100% நமக்கு தெளிவாக தெரியும். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க, நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், என்ன வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும், என்ன அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க, என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க, நீங்கள் வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா, இல்லை உள்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்களா, திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களோட சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடைச்சிடும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக 100% தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.